நான் பிடிச்சிக்கிறேன். படம் வந்து 16+ மெச்சூர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காமெடி, எமோஷன் எல்லாமே சேர்ந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான். சூர்யா தான் ஹீரோ, பட் இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே சுட்டித்தனமா பயங்கரமா அப்படி இப்படின்னு நல்லா இருந்துச்சு. ப்ளூ சட்டை மாறன்லாம் சொல்லுவாரு, லூஸ் ஹீரோயின் சொல்லுவாரு. அந்த மாதிரி எங்கேயோ போயிருமோ, கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேம் வர்ற எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யாவோட ஆக்டிங் என்ன இப்படி அப்படி இப்படி அப்படி மட்டும் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் சூர்யா அப்படி பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இவரோட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து மமிதா நீ கொஞ்சம் கம்முனிருமா, சூர்யா தான் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஸோ கொஞ்ச நேரம் வந்து மமிதாவே காணும். ஸோ சூர்யா செம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. ஆனா மெயின் கதைன்னு இந்த படத்துல ஒன்று இருக்கு. பட் அதை பண்ணி தான் அதை தான் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல அதுதான கதை அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரிசு படம் பார்த்தா லைட்டா அங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் ஓவராலா வந்து அங்கங்க கொஞ்சம் லைட்டா நிறைய விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் இருந்தாலும் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. கண்டிப்பா அது ரொம்ப அது எமோஷனல் சீன்ஸ் வந்து படத்துல ஒரு 3-4 இடத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எதுக்கு இந்த சீன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணுது. அது போக போக அந்த டச்சிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எமோஷன் கனெக்ட் அது வந்து நிஜம் ஒரு அப்பா பையன் அப்பா வந்து தன்னோட பசங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அதை நிறைய ரெகனைஸ் பண்றது கிடையாது. அம்மா பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய படத்துல காமிப்பாங்க, இதெல்லாம் போனா எல்லாருக்கும் தெரியும். பட் அப்பா பண்றதுங்க விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தது. ஜார்ஜ் மரியம் வந்து அவருக்கு இன்னும் ஒரு ஸ்கோப் இருக்கும் போல அந்த படத்துலன்னு பார்த்தா அதை சூர்யாவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த விஷயத்த. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 எமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ராதிகா மேமோட விஷயமும் சரி, கிளைமேக்ஸ்ல வர விஷயமும் சரி. பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லைட்டா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க, கண்டிப்பா நம்ம முடிச்சுட்டாலே கண்டிப்பா ஏத்துப்பாங்க. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் லைட்டா ப்ரொலாங் பண்ணி எடுத்துட்டு போனமா இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். மமிதா பைஜு எல்லா படத்துலயும் இப்படிதான் நடிப்பாங்க. பிரேமலூர்ல இருந்து அவங்க பார்க்கும்போது அவங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க, ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு கிடையாது. அவங்க படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி ஹீரோயின் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த விஷயம். ஸ்கிரீன் பிளே வந்து அதுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் இருக்கு. இந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த பேர் பார்த்த உடனே பயங்கரமான ஒரு இதுவா இருந்துச்சு, பயங்கர ஒரு ஹைப்பா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சூர்யா அழகா இருக்காரு. அந்த ஏஜ் மேட்டர் அதெல்லாம் கண்டிப்பாவே தெரியல. ரொம்ப நாளா சூர்யா வந்து ஒரு அடி தடி சண்டை, பெரிய ஹீரோனா சண்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வந்துச்சு. தனுஷ்குலாம் வந்து ஒரு காலத்துல நல்ல படம், அந்த ஃபீல் குட் படம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு தனுஷ் சாருக்கு. பட் அதுக்கப்புறம் ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹை அண்ட் லோ நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஹீரோஸுமே அப்படிதான் இறங்கிட்டாங்க. விஜய் சார் படம் வந்து ஜனநாயகன் படத்துல அவ்வளோ சண்டை, அவர் அடிக்கிற அடியில ஸ்கிரீன்ல இருந்து யாராவது வந்து விழுந்துருவாங்களோ அப்படின்னு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு படம் அந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோஸ்னா பெரிய ஹீரோனா ஆக்ஷன் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரியும் படம் பண்ணலாம். ஒரு மெச்சோர்டா ஒரு நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், மற்றவங்களையும் வந்து கேரி அவுட் பண்ணி நடிக்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் த்ரூ அவுட்டா படம். சூர்யா பழைய சூர்யாவை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஆச்சு. ஏன்னா இப்போதான் ஒரு 10 வருஷம் டவுன் ஃபால்லாம் கழிச்சு கருப்புல பயங்கரமான கம்பேக்லாம் கொடுத்தாரு. ஸோ கருப்புல பார்த்த சூர்யாவில இருந்து இங்க வரும்போது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமா இருந்துச்சு. பிளஸ் அந்த பழைய சூர்யா வந்து திரும்பி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. பிளஸ் ஈக்குவலா மமிதாவுமே கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இந்த சூர்யா மமிதா இந்த 2 ஃபேக்டர்ஸ்னாலதான் படம் உங்களுக்கு போர் அடிக்காம போகுது. பிளஸ் என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஃப்ளோல கொண்டு போச்சு. செகண்ட் ஹாஃப் அதே ஃப்ளோல கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான படமாவே வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பிளாட்டுக்குள்ள போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்னு வரும்போது அந்த பிளாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகும்போது உங்களுக்கு 1-2 தேவையில்லாத சீன் வர மாதிரி ஃபீல் ஆகலாம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நல்லா கிறிஸ்பா வச்சிருந்தா இன்னும் ரொம்ப பெட்டரான படமாவே வந்திருக்கு. பட் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலியோடவே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காம போச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சிரிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. இந்த சூர்யா மமிதா ராதிகா இவங்க 3 பேருமே சேர்ந்து வர காம்போ சீன்ஸ்லாம் செம்ம ஃபன்னா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஒரு 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்லாம் வந்துச்சு. அது ரொம்ப தியேட்டர்ல நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது அந்த ஃபன் இமோஷனல் டிராமாவை கொண்டு போக பார்த்துறாங்க. டிராமா மேபி ஒர்க் ஆயிருக்கலாம். பட் அங்கங்க சின்ன ஃபிளாஸ்லாம் கட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹோல்சமான படமா வந்திருக்கும். பட் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆமா அந்த ஒரு மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபன்னா கொண்டு போறதுக்கு நடுவுல இந்த ஒரு அப்பா டிரைவர் அந்த ஒரு கான்ஃபிளிக் கொண்டு வந்துட்டு பிளஸ் இந்த சூர்யா உங்களுக்கு தெரியும் ஆக்டர்ன்றதுக்கு மேல அவர் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டருக்கு மேல அவர் நல்ல ஹியூமன் பீயிங் இந்த ஒரு விஷயத்துல. ஸோ அதுவும் இதுவுமே கனெக்ட் பண்ணிட்டு நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை.
ஓவராலாவே உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ன செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கிறிஸ்பா இருந்திருந்தா இன்னும் ரொம்ப ஹோல்சமான படமா வந்திருக்கும். பட் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஆமா, அவங்க ரொம்ப அந்த சீன்ல கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அதாவது ஃபேமிலியோட அந்த சீன்ல இருக்கு உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா கனெக்ஷன் இல்லாம நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சதும் ஒரு நமக்குன்னே ஒரு ஏக்கம் வந்த மாதிரி ஒரு இருக்கும். பட் அதான் அந்த எமோஷனல் கனெக்ஷன் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதான் அந்த நான் சொல்றேன் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு வந்த கனெக்ஷனும் எமோஷனல் கனெக்டும் ஃபன்னுமே செகண்ட் ஹாஃப்ல பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். பட் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து. என்னங்க சூப்பரா இருந்துச்சு. அவரு நம்ம அந்த சொல்லி வச்ச மாதிரி சஞ்சய்னு பேர் வச்சிருக்காரு. கஜினியில உங்களுக்கு தெரியும் சஞ்சய் ராமசாமி, இதுல சஞ்சய் விஸ்வநாத் தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பழைய சூர்யாவை பார்த்தப்ப அதாவது ரொம்ப என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ இந்த 10 வருஷம் சூர்யா அவர் டவுன்ஃபால் இருந்தாரு. அவர் என்னமோ ரொம்ப லிமிட்டடா நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு பேரியரே பிரேக் பண்ணாம ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்திட்டு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப கூலா நடிச்சிருக்கு. நம்ம பழைய முன்னாடி அந்த அவுட் அண்ட் அவுட்டான ஒரு ஃபன் சூர்யா பார்ப்போம்ல, இதுல ரொம்ப அந்த சாக்லேட் பாயான சூர்யா இதுல செமையா பார்க்கலாம். அந்த கருப்பு பார்த்து இது பார்க்கும்போது ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல செமையா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ சூப்பரா இருக்கு. அண்ட் மமிதாவுமே நல்லா பண்ணிங்க, ரொம்ப அப்ரிசியேஷன் அவங்களுக்கு. செம்மையா மலையாளம்ல இங்க இருந்து வந்து இவ்வளவு ஒரு இடத்த பிடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஸோ அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. கிளாஸ் நல்லா எமோஷன்ஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா, எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பர் தலைவா. படம் சூப்பர், நல்லா இருக்கா? படம் சூப்பரா இருக்கு. ஃபீல் குட் மூவி. எல்லாமே ஃபேமிலியா போய் பார்க்கலாம். சரியா இருக்கு. செம்ம, எல்லாமே பக்காவா இருந்ததுல. வேற மாதிரி படம். செம்ம ஃபீல் குட்டா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும். லவ் காமெடி எல்லாமே சேர்ந்து ஸ்மூத்தா போகும் படம் ஃபுல்லா. அவங்க தான் ப்ரோ படமே. அவங்க காம்போ தான் ப்ரோ வேற மாதிரி இருக்கும். படம் வேற மாதிரி 100 தோழா படம் மாதிரி. சூப்பரா இருந்துச்சு படம். செம்ம காமெடினா அவங்க தான் படத்துக்கு ஃபுல்லா காமெடி. அவங்க தான் சூர்யா வந்து ஃபுல் எமோஷனல். ரெண்டுமே காம்பினேஷன் நல்லா இருந்தது. அவங்க காம்போ வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க ராதிகாவும் காமெடி தான். ரெண்டுமே இப்ப என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல இங்க செலிப்ரேஷன் அவ்வளவு பண்ணல. பட் ஆனா இந்த தியேட்டர் செலிப்ரேஷன் தான் நல்லா இருந்துச்சு. இது கருப்பு வந்து அது வேற ஒரு ஜேனர், இது வேற ஒரு ஜேனர். அங்க அது செம மாஸ் கிளாசிக். அது இது வந்து ஃபீல் குட் மூவி. மனசு நிறைவா இருக்கு பார்த்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. லவ் சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான் படத்துல மெயின் கான்செப்ட். இப்போ நிறைய பேர் வந்து மனசுல இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. அதை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க, அதுதான் படத்தோட கான்செப்ட். ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து வேல்யூவா இருக்கா, ஒருத்தருக்காக என்னென்ன பண்றாங்க, அவங்க தேவைக்காக லவ் பண்றது வேற, அவங்க நீட்ஸ்க்காக லவ் பண்றது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது நல்லா காமிச்சிட்டாங்க படத்துல. அந்த பஸ் டிரைவர் அப்பா அவங்க பாடி சேனல்ல பண்ணும்போது அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸா இருந்தது அந்த சீனு. அவன் பையனால அது அவன் கம்பெனி பெரிய கம்பெனி வச்சிருக்கான், அவன் அதை வேலை செய்யறான். ஆனா என்னன்னா அவங்க அப்பா வந்து ஒரு டிரைவர் தான் சொல்ல முடியல. அவன் மனசு அடிக்குது எங்க அப்பா ஒரு டிரைவர் சொன்னா. ஆனா சூர்யா வந்து அதுக்கு ஒரு மாசான டைலாக் சொல்லியிருப்பாரு. அது சொல்ல விரும்பல. அது படத்துல பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். அவங்க நல்லா எல்லாருமே நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். சூப்பரா இருந்துச்சு, செம்ம ஃபன்னா இருந்துச்சு. நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். சேனல்ல பேசும்போது அப்பா பையன் பாட்டி வச்சு பேசிப்பாரு டிரைவர். அது ரொம்ப சென்டிமெண்டா படத்துல வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். ஆமாம். எல்லாம் அவங்க செம்ம ஆக்டிங் பண்ணிருக்காங்க. எமோஷனல் காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூர்யா சார் ஆக்சுவல் சார் எப்படின்னு போல